ஹாய் நண்பர்களே, அன்றைக்கி ஒரு கமெண்ட் பார்த்தேன். நர்சிஸ்டிக் பர்சனாலிட்டி பற்றி பேசியிருந்த நேரம் எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணுற அப்படின்ட்டு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. அதில் வந்து 2 வகை இருக்குது. ஒன்று வந்து உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து விட்டு போகலாம் இருக்கும். பிகாஸ் வந்து கிட்ஸ் இருப்பாங்க. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படி நிறைய பிரச்சனை இருக்கக்குள்ள விட்டு போகலாமல் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி அதை எப்படி வாழ்கிறது, எப்படி அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறது அப்படியும் இருக்குது. நிறைய வழிகள் இருக்குது. நான் ஒரு 10 வழிகள் எடுத்து வச்சுருக்கேன். 10 வழிகளையும் டிஸ்கிரைப் பண்ணுறேன் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு வந்து நீங்கள் அதை யோசித்து டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் வந்து இது சம்மந்தமான ஒரு கதை எழுதியிருக்கேன். அந்த கதை சீரீஸாக பிரியா மோகனோட குரலில் வந்து சீக்கிரம் பாட்டாக வரும். ஸோ அதை நான் சொல்கிறத விட அந்த கதையால் நீங்கள் உணரும் போது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஓ இது நம்ம லைஃப்பில் நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் வரும். ஓகே, நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டின்னு ஒருத்தவங்களை கண்டுட்டீங்க. அதுக்கு கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். பல வருஷமாக கண்டுபிடிக்காதாக்கள் இருக்கிறாங்க. 6 மாதத்தில் கண்டுபிடிச்சவங்க இருக்காங்க. 60 வருஷமாகவும் கண்டுபிடிக்காமல் கஷ்டப்பட்டு வாழ்ந்தவங்க இருக்காங்க. ஒரு வகையில் ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, சரி இவங்க இப்படி தான், இதுதான் இவங்களோட பர்சனாலிட்டி, இவங்க உண்மையாக உங்களுக்கு காதலிக்கலை, அதே டைம் உங்களோட எனர்ஜி எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கொள்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன பண்ணலாம், அதாவது உங்களை பாதுகாக்க என்ன பண்ணலாம். இப்போ அவங்கள்ட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னா அவங்களால வந்து அதை உணர முடியாது. இப்போ நீங்கள் வந்து சொல்லலாம், ஐயோ எனக்கு வலிக்குது ஏண்டா அவங்களுக்கு அதை உணர்ற அந்தளவுக்கு இல்லை. அந்த பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கிறவங்களுக்கு அந்த அடுத்தவங்க உணர்வுகளை வந்து புரிஞ்சு கொள்ள முடியாது. அவங்க தங்களை பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க. அதாவது 100% சுயநலம், தன்னலம் மட்டும்தான் இருக்கும் தவிர இப்போ வந்து மற்றவங்களுக்காக ஐயோ பாவம்னு சொல்லுவாங்க. பட் அதோட பர்சனலாக வந்து ஃபீல் பண்ண முடியாது. அந்த உணர்வு பூர்வமாக அந்த உணர்வுகளை அவங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. ஸோ அப்படியானவங்கள்ட்ட வந்து போய் நீங்கள் பேசி சண்டை போட்டு அவங்கள திருத்துறது எல்லாமே ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம். அவங்க 60 வயசானாலும் திருந்த மாட்டாங்க, 80 வயசானாலும் திருந்த மாட்டாங்க. அவங்க அப்படி தான் இருப்பாங்க வாழ்க்கை ஃபுல்லாக. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வர முடியாது. அது வந்து யாராக வேணுமென்றாலும் இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பா இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம். ஸோ வந்து அது வந்து தவிர்க்க முடியாத உறவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எப்படி உங்களை ஹேண்டில் பண்ணுறது, நீங்கள் எப்படி வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களோட தனித்துவத்தை இழக்காமல் இருக்கிறது, எப்படி வந்து உங்களோட எனர்ஜியை வந்து கூட இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது அப்படின்ட்டு நாங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணுமெண்டா ஃபர்ம் பவுண்ட்ரி போட்டுறணும். இப்போ வந்து அவங்க சொல்கிறது எல்லாத்துக்குமே ஆம் ஆம் எஸ் என்று சொல்லிட்டு இருக்கக்கூடாது. பிகாஸ் வந்து அவங்க ஒரு மேனிப்புலேட்டர்ஸ், சரியா? அப்போ அவங்க நினைச்சது வந்து உங்களை செய்ய வைப்பாங்க. ஒன்று வந்து மேனிப்புலேட் பண்ணி அன்பாக பேசி செய்ய வைப்பாங்க, அல்லது வந்து திட்டி செய்ய வைப்பாங்க, அப்யூஸ் பண்ணி செய்ய வைப்பாங்க. அவங்க நினைச்சது நடக்கணும், அதான் அவங்களோட மைண்ட் செட்டில் இருக்கும். அடுத்தவங்களுக்கு அது பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை, நான் நினைச்சது நடக்கணும். அப்படி ஒரு விஷயம் வரக்குள்ளே வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபர்மாக ஒரு பவுண்ட்ரி போட்டு வைக்கணும். உங்களுக்கு அது செய்ய முடியலைண்டா செய்ய முடியலைன்னு சொல்லணும். சொன்னதை அவங்க கேட்க போகிறது இல்லை, சொல்லணும். அல்லது வந்து ஏதாவது காரணம் சொல்லி தவிர்க்கணும். அப்போ உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யாதீங்க. நீங்கள் செய்யும் போது நீங்கள் உங்களை வந்து மொத்தமாக இழந்துருவீங்க. அதாவது நாம் ரொம்ப முக்கியமானாக்கள். ஸோ வந்து அடுத்தவங்களுக்காகவே எல்லாம் செஞ்சு உங்களோட தனித்துவத்தையோ உங்களோட எனர்ஜியையோ உங்களோட உணர்வுகளை வந்து நீங்கள் மொத்தமாக இழந்துடக்கூடாது. அடுத்தது வந்து டோன்ட் ஆர்கியூ ஓவர் தேர் வெர்ஷன் ஆஃப் ரியாலிட்டி. இப்போ வந்து அவங்க வந்து பொய் சொல்லுவாங்க, நிறைய பொய் சொல்லுவாங்க. நர்சிஸ்டிக் பர்சனாலிட்டிஸில் இருக்கிறவங்க நிறைய மேனிப்புலேட் பண்ணுவாங்க, நிறைய சீட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட போயிருந்து நம்ம ஆர்கியூ பண்ணக்கூடாது. இது என்ன இப்படி செய்கிறீங்க, இது பிள்ளை, இது தப்பு, அவங்களுக்கு கிரகிக்க முடியாது. உண்மையை சொல்லப்போனால் நர்சிஸ்டிக் பர்சனாலிட்டிஸுக்கு வந்து ஐக்யூ லெவல் வந்து நார்மலாக வந்து எம்பத்தி இருக்கிறவங்களை விட குறைவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன சொன்னாலும் வந்து அவங்களுக்கு புரியாது, அவங்களுக்கு அதை உணர்ந்து கொள்ள முடியாது. அடுத்தவங்களோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸை வந்து உணர்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. ஸோ அவங்கள்ட்ட போய் வந்து இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறது வந்து உங்களோட வேஸ்ட் ஆஃப் டைமாக தான் இருக்கும். ஸோ அதை பண்ணாதீங்க. ஏன்னா அது பண்ணும்போது அவங்க புரிஞ்சு கொள்ளலையேன்னு நீங்கள் டிப்ரெஸ் ஆகிடுவீங்க. ஸோ அதை நீங்கள் கடைசி வரைக்கும் பண்ணாதீங்க. அடுத்தது வந்து ஸ்டே எமோஷனலி நியூட்ரல். அதாவது வந்து நர்சிஸ்டிக் பர்சனாலிட்டிஸ் எப்படின்னா உங்களோட உணர்வுகள் தான் அவங்களோட ஒரு போதை மாதிரி. அதாவது நீங்கள் அழுறது, நீங்கள் கோவப்படுறது, நீங்கள் சண்டை போடுறது, அதுகள் தான் அவங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி, டானிக் மாதிரி. இப்போ வந்து நீங்கள் ஒன்றுமே பேசலை, அமைதியாக இருந்தீங்க, சைலண்ட்டாக இருந்தீங்க, நீங்கள் ரியாக்ட் பண்ணலை, அவங்க திட்டினாலும் ஒன்றுமே சொல்லாமல் இருந்தீங்கன்னா அது அவங்களுக்கு வலிக்கும். அதாவது வந்து ஒரு எமோஷனல் ரியாக்ஷன் இல்லை. பிகாஸ் உங்களோட எமோஷன்ஸ் அவங்களோட மூலதனம். உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோலில் வச்சுருந்தீங்கன்னா அவங்கள கிட்டத்தட்ட நீங்கள் டிஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு அர்த்தம். அதாவது வந்து நீங்கள் சண்டை போட தேவையில்லை, நீங்கள் பிரச்சனை பட தேவையில்லை. நர்சிஸ்டிக் பர்சனாலிட்டிஸை டிஃபீட் பண்ணுறதுக்கு நீங்கள் சண்டை போட தேவையில்லை. சண்டை போட்டால் அவங்களுக்கு அது வந்து எனர்ஜி, ஓகே நீங்கள் எமோஷனலாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதான் சண்டை போடுறீங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அமைதியாக இருக்கணும்.
அதாவது எமோஷனலாக டிஸ்டன்ட் பண்ணுங்கள். நீங்களே டிஸ்டன்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. நீங்கள் போய் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எதுவுமே புரிய போடல, சண்டை போட்டால் புரிய போடல. புரிகிற ஆக்கள்கிட்ட நம்ம பேசலாம், புரியாத ஆக்கள்கிட்ட என்னத்துக்கு பேசி உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அமைதியாக இருங்க, நெக்லெக்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து நீங்கள் கவனிக்காதீங்க, எல்லையும் காதில் போடாதீங்க, கிரேக்காதீங்க. அவங்க இப்படித்தான் அப்படின்ற டிசிஷன் எடுத்துகிட்டு இருந்தீங்கடா அது அவங்களுக்கு ஒரு பெரிய அடி. அவங்களால எமோஷனல் டிஸ்டன்ஸை தாங்கி கொள்ள முடியாது. நீங்கள் அவங்கள காயப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அந்த எமோஷனல் டிஸ்டன்ஸ் மட்டும்தான் ஒரே வழி. அடுத்தது வந்து டோன்ட் ரிலை ஆன் தெம் வேலிடேஷன். அதாவது வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை சாதிச்சிட்டிங்கடா அவங்கள்ட்ட போய் நான் இது பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன், அவங்கள்ட்ட வந்து அந்த வேலிடேஷன் எதிர்பார்க்காதீங்க. மோஸ்ட்லி வந்து மட்டம் தட்டுவாங்க, இதில் என்ன இருக்குது, இதெல்லாம் பண்ணுவாங்க, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆள் அப்படி மட்டம் தட்டவங்களும் இருக்காங்க. அதோட வந்து சும்மா ஃபேக்காக வந்து உங்களை பாராட்டுவாங்க. பட் வந்து அவங்கள்ட்ட வந்து உண்மையான பாராட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அவங்க மனரீதியாக பாராட்ட மாட்டாங்க, கூட ஜெலஸ் ஆவாங்க. அது உங்களோட வாழ்க்கை துணையாக இருந்தால் கூட நீங்கள் வந்து உயரும் போது அவங்களுக்கு அதை தாங்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இந்த கண்ட்ரோல் வேணும், அதாவது நீங்கள் அவங்களுக்குள்ளே இருக்கணும். ஸோ நீங்கள் உயரக்குள்ளேயோ உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஆகக்குள்ளேயோ அவங்களுக்கு தாங்க முடியாது. ஸோ வந்து அவங்கள்ட்ட போய் நிற்காதீங்க, நான் இது பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன், அதுக்கான வேலிடேஷன் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்க போகிறது இல்லை. அப்போ அவங்களோட பேசினவங்க ஒரு மனசு காயப்படும். அதை விட நீங்கள் அதை விட்டுட்டு உங்களுக்கு யார்கிட்ட பகிர்ந்த சந்தோஷமாக இருக்குமோ அவங்கள்ட்ட மட்டும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்தது வந்து ரெக்கக்னைஸ் மேனிப்புலேஷன். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மேனிப்புலேஷன் தான் நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கிறவங்களோட மெயின் ஒரு கரு. ஸோ வந்து நீங்கள் கவனிக்கணும். அதாவது வந்து அவங்க என்னத்தை சொல்ல வராங்க, பொய் சொல்கிறாங்களா, மேனிப்புலேட் பண்ணுறாங்களா, மாறி மாறி பேசுகிறாங்களா, உங்களோட விஷயம் செய்ய வைக்கிறதுக்கு அவங்க எப்படி அதை கொண்டு போகிறாங்க. ஸோ அந்த மேனிப்புலேஷனை வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணணும். அவங்க மேனிப்புலேஷனில் வந்து விழுந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்கள் மாற்றி பிரச்சனைகளுக்குள்ளே போய் அதெல்லாம் பண்ணிடாதீங்க. மேனிப்புலேஷனை கண்டுபிடிங்க. அடுத்த ப்ரொடெக்ட் யுவர் பர்சனல் இன்ஃபர்மேஷன். இப்போ வந்து கணவன் மனைவிகளுக்குள்ள ஒன்றும் பண்ண முடியாது. சப்போஸ் நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டிஸ் அவுட் ஆஃப் த இதுலேயும் இருப்பாங்க. அதாவது அவங்க ஒரு ப்ரிடேட்டர்ஸ் மாதிரி. அதாவது யார் கொஞ்சம் இதாக இருக்காங்களோ, கைண்டாக இருக்காங்களோ அவங்கள பிடிச்சி தண்டை இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கிறது. அவங்களோட மைண்ட் செட்டே அதுதான். ஸோ வந்து உங்களோட தனிப்பட்ட தகவல்களை வந்து பெருசாக பகிர்ந்து கொள்ளாதீங்க. ஸோ ஏன்னாடா அது வந்து அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக போகும். சப்போஸ் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோ அல்லது வந்து உங்களோட சோஷியல் சர்க்கிளோ இருக்கக்குள்ள வந்து நீங்கள் ரொம்ப ப்ரொடெக்டிவாக உங்களோட இன்ஃபர்மேஷனை வச்சுக்கொள்ளுங்க. பட் நான் அதில் ரொம்ப நான் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து எல்லோரும் கூடயும் பேசும்போது சொல்லிடுவேன். நானே வந்து அதில் இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கிறேன், எதுவுமே சொல்கிறதில்ல. மேக்ஸிமம் வந்து எனக்குள்ளே எல்லாம் வச்சுக்கொள்கிறது. நான் கொஞ்சம் ஓட்டவாய், அதான் பிரச்சனை. அடுத்தது வந்து கீப் யூர் இண்டிபெண்டன்ஸ். அதாவது வந்து உங்களோட ஃபினான்ஷியலாக நீங்கள் ஸ்டெபிலிட்டியாக இருங்க. ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கொள்ளுங்க, ரிலேஷன்ஸ் வச்சுக்கொள்ளுங்க, நிறைய கனெக்ஷன் மேக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நீங்கள் தனியே இருக்கிறது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட். அதாவது என்ன நடந்தாலும் அவள் என்னட்ட வந்துடுவாள், என்ன நடந்தாலும் என்னட்ட வந்துடுவாங்க. அப்படி ஒரு மைண்ட் செட் வரும்போது அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் உங்களை வந்து ஹேண்டில் பண்ணுறது. ஸோ வந்து உங்களுக்கு தனிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உங்களோட எனர்ஜி வந்து அவங்கள்ட்ட மட்டும் கொடுக்காம அவங்கள மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் சுற்றி நிறைய பேர்கிட்ட ஃபோக்கஸ் பண்ணுங்கள், மற்றவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் வந்து அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் விலகி உங்களோட எனர்ஜியை வேறு எடுத்து போடுறது தான் உங்களுக்கு பெரிய பெனிஃபிட்டாக இருக்குது. அடுத்தது வந்து யூஸ் ப்ரீஃப் கிளியர் கம்யூனிகேஷன். அவங்கள்ட்ட நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. அதாவது எமோஷனல் ஃப்ளட்டிங்காக வந்து உங்களோட உணர்வுகளை கொட்டாதீங்க. ஐயோ நான் இப்படி எதிர்பார்க்குறேன், அப்படி எதிர்பார்க்குறேன். அவங்களுக்கு புரியாது. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது, அவங்களுக்கு மண்டையில் ஏறாது. ஸோ நீங்கள் அதை பண்ணிடாதீங்க. அது வந்து ரொம்ப உங்களை வந்து ட்ரெயின் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா இவங்க இப்படி தானே, உடனே உங்களோட நீங்கள் பேசுகிறது வந்து கட் அண்ட் ரைட்டாக இருக்கணும். ஓம் இல்லை பண்ணுறேன், ஓகே தட்ஸ் ஃபைன். ஸோ என்ன பண்ணாலும் வந்து அந்த ஒரு வெரி இதில் வச்சுக்கொள்ளுங்க, டிஸ்கிரிப்ஷனில் வச்சுக்கொள்ளுங்க. நிறைய பேசாதீங்க. மேக்ஸிமம் அவங்கள்ட்ட பேசுகிறத குறைக்கிறத வந்து நீங்கள் உங்களை ஹீல் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் ரீசனாக இருக்குது. அடுத்தது அக்செப்ட் பண்ணுங்கள். அவங்க மாற மாட்டாங்க. என்ன சிலர் இருப்பாங்க, ஐயோ அவர் மாறிடுவார், எத்தனை வருஷத்துக்கு மாறிடுவார், 80 வயசுலேயும் அவர் அப்படி தான் இருப்பார், கடைசி வரைக்கும் மாற மாட்டாங்க. ஸோ நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டின்றது வந்து அவங்களுடைய மூளையில் இருக்கிற பிரச்சனை. அதை வந்து நீங்கள் மாற்ற முடியாது. அவங்களா விரும்பி இது சைக்காலஜிஸ்ட்டை போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலேயோடைய மாற முடியாது. அவங்க போக மாட்டாங்க, அதான் மெயின் பிரச்சனை. அவங்க போய் வந்து இது பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களை நீங்கள் பாதுகாக்கணும். அவங்க மாறிடுவாங்கன்ற எண்ணத்தை வந்து கைவிட்டுருங்க. அவங்க மாறவே மாட்டாங்க. நீங்கள் அப்படியே இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் அப்படியே தான் போகுது.
10வது ரொம்ப முக்கியமானது, லீவ் த ரிலேஷன்ஷிப் இஃப் இட்ஸ் ஸோ அப்யூசிவ். இப்போ நர்சிசிக் பர்சனாலிட்டியில் வந்து நிறைய வந்து ஃபிசிக்கல் வயலன்ஸ் அது இது நிறைய இருக்கும். நிறைய பேர் நிறைய விதமாக வந்து என்னது மற்றவங்களை வந்து கொடுமைப்படுத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா மற்றவங்களை துன்பப்படுத்தி இன்பம் காண்றான்னு அந்த பர்சனாலிட்டியோட மெயின் பிரச்சனையே. ஸோ வந்து உங்களுக்கு வந்து அது ரொம்ப அப்யூசிவாக இருக்கா, ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கா, வெளியே வந்துடுங்க. நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வாழணும் இல்லை, நீங்கள் தான் உங்களுக்கு முக்கியம். நீங்கள் வந்து கைண்டாக வாழணும் இல்லை, அவங்க அடித்து போட்டு மன்னிப்பு கேட்பாங்க காலில் விழுந்து, அதெல்லாம் நம்பிடாதீங்க. உங்களுக்கு அப்யூசிவாக இருந்தால் வெளியே வந்துடுங்க. இதான் வழிகள் நீங்கள் எப்படி அவங்கள கையாளுறது அப்படின்ட்டு. அதுக்கு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் அவங்க அந்த பர்சனாலிட்டியில் இருக்காங்களா அப்படின்ட்டு. எல்லாரையும் வந்து இப்படி கையாண்டுறாதீங்க. சிலர் வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லவங்களாக வேறு இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட போய் வந்து இப்படியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிடாதீங்க. ஸோ வந்து அவங்க நர்சிஸ்டிக் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இப்படி தான் நீங்கள் வந்து உங்களை பாதுகாத்துக்கொள்கிற முறைகள். அண்ட் வந்து நான் சொன்னேன், நான் கதைகள் எழுதியிருக்கேன், அந்த கதைகள் பின்னாடி கண்டிப்பாக வரும். அண்ட் பாய்.